أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாதனையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டுமா. மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, செயல்களை, அமல்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். ஒரு வாலிப சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, உங்களுடைய முன்னேற்றம்ங்கிறது, அது உங்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய, இந்த நாட்டினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம். உங்களுடைய பலகீனம் தோல்வி என்பது அது உங்களுடைய தோல்வி மட்டுமல்ல, உங்களுடைய பலகீனம் மட்டுமல்ல, அது நாட்டினுடைய, சமுதாயத்தினுடைய, சமூகத்தினுடைய பலவீனம். அதனால இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசக்கூடியது சாதாரண ஒரு பயானோ ஒரு லெக்சரிக்கோ நான் கொடுக்க விரும்பல. மாறாக நான் ஒரு சில ஐடியாக்களை, சில முக்கியமான கருத்தியல் சார்ந்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பேக்போன், ஒரு முதுகெலும்பு அப்படிங்கிறது இளைஞர்கள் தான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு உங்களுடைய மனநிலைகள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய மைண்ட் செட் எதுல இருக்குது, நீங்க அதை எப்படி விளங்கிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். இங்க எல்லாரும் வெற்றி பெறதான் ஆசைப்படுவோம். இங்க யாரும் லைஃப்ல தோத்து போகணும், பின்தங்கி போகணும் அப்படின்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம். நல்லா படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்ல சுமாரா படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலுமே வாழ்க்கையில வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா எல்லாத்தினாலையும் அந்த வெற்றிய, அந்த அப்ஜெக்டிவ், அந்த இலக்கை அடைய முடியுதானா? அடைய முடியறதில்லை. ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் அடையக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன் மற்றவங்கனால அதை அடைய முடியல? அந்த இலக்கை, நம்ம நினைச்சத, நம்ம எதை கனவுகளாக காண்டமோ, எல்லாத்துக்குமே கனவுகள் இருக்கும். படிக்கிறவங்க, படிக்காதவங்க, ஜாலியா இருக்கிறவங்க, என்ஜாய் பண்றவங்க, காலேஜில் அதிக நேரம் வராதவங்க, எல்லா மாணவர்களுக்குமே கனவுகள் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும், சில மாணவர்களுக்கு சின்ன கனவுகள் இருக்கும். ஆனா அந்த கனவுகளை நம்மளால அடைய முடியுதா? அந்த கனவுகளை போய் தொட முடியுதா நம்மளால? அப்படிங்கறத நம்மளே யோசிக்கணும். ஏன் 100% 100 மாணவர்கள் முயற்சி செய்து வெறும் 10 மாணவர்கள் மட்டும்தான் அந்த கனவுகளை அடைகிறாங்க? மற்றவங்க ஏன் அந்த கனவுகளை அடைய முடியல? அந்த இலக்குகளை ஏன் அடைய முடியல? நம்ம எதை யோசிச்சோமோ அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியல. என்ன காரணம்னா, அதுக்கு உளவியல் ரீதியாக சில ஆய்வுகள் செய்யறாங்க. அதுக்கு 3 காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ. உலகத்துல படிச்சவங்க, சுமாரா படிக்கிறவங்க, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க, அறிவாளிகள், இப்படி எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலுமே ஒரு சில நபர்கள் மட்டும்தான் தன் இலக்குகளை, தன்னுடைய கனவுகளை அடைகிறாங்க. அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க 3 விஷயங்களை வாழ்க்கையில ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க. ஒன்னு தெரிஞ்சு பின்பற்றுவாங்க, அல்லது தெரியாமலே பின்பற்றுவாங்க. ஒன்று, ஒரு விஷயத்தை செய்யும் போது இதை நான் ஏன் செய்யறேன் அப்படிங்கிற தெளிவு முதல்ல நமக்கு இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு பயானோ, ஒரு லெக்சரிங்கோ, ஒரு அட்வைசிங்கோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான். நான் பேசுறதுனால, இங்க நடத்துறதுனால உங்களை யாரையும் இங்க மாத்த முடியாது. உங்களை நீங்க மாத்திக்காத வரைக்கும், உங்களை நீங்க அப்டேட் பண்ணாத வரைக்கும், உங்களை நீங்க புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்களால் யாரையும் உருவாக்க முடியாது, உங்களையும் உருவாக்க முடியாது. Everybody wants to change the world, but nobody wants to change it.
இந்த உலகத்தையே மாத்த நினைக்கிறோம். அப்படித்தானே? எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? நமக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். என் காலேஜ், என்னுடைய அப்பா அம்மா, என் வேலை, என் கனவுகள், என் ஆசைகள் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி இருக்கணும். ஆனா நான் யார் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேன். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நம்மளை மாத்திக்கொள்ளாத வரை இந்த உலகத்துல எதுவுமே மாறாது. உங்களை நீங்க தான் அப்டேட் பண்ணணும், உங்களை நீங்க தான் மேம்படுத்தணும், உங்களை நீங்க தான் உருவாக்கணும். என்னதான் எவ்வளவு நேரம் பேசினாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் இங்க 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசினாலும் வெளியே போனோடனே மறந்து போயிருவீங்க. இயற்கை, வெளியே போகும்போதே மறந்துடுவோம். இந்த காதலை விட்டு இந்த காதல போயிரும். நான் சில நேரங்கள்ல என் காலேஜில் ப்ரொஃபசர் சில விஷயங்களை செஞ்சு காட்டினாலும் மறந்துடுவீங்க. ஆனா எப்ப நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப மறக்கவே மாட்டீங்க. தயவு செய்து அறிவாளிகளாக இருப்பதை விட சிந்தனையாளர்களாக மாறுங்க. நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி ஒரு பாரம்பரியமான கல்லூரி. இந்த நாட்டில், இந்த சமூகத்துல, இந்த வருங்கால சமுதாயத்தை ஒரு வலிமையாக, பலமாக, உரிமையுள்ள, சுதந்திரமுள்ள சமூகமாக நீங்க மாத்தணும்னா முதலாவதாக உங்களை நீங்க மாத்திக்கணும். கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யூ கேன் கண்ட்ரோல் த வேர்ல்ட். எப்ப நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண பழகுறீங்களோ இந்த உலகத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண தெரியல, உங்க பேச்ச நீங்களே கேட்கல, உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நிச்சயமாக உங்களால் யாரையும் மாற்ற முடியாது, உங்களுக்கு யாருமே கட்டுப்பட மாட்டாங்க. அதனால வாழ்க்கையில இந்த ஏஜ், இந்த காலம், படிக்கிற காலம் இருக்குது, மிக முக்கியமான காலம். அப்ப அந்த அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்? வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்கள். நான் சொல்றத ரொம்ப இன்ஃபர்மேஷனா இல்லாம டிரான்ஸ்பரிங்கா புரிஞ்சுக்கங்க. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும். மனிதனுடைய மூளையிலிருந்து வர்றதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். டிரான்ஸ்பரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படும். சொல்லக்கூடிய விஷயங்களை படிக்கிற காலத்துல சில விஷயங்களை உள்ளத்துல கொண்டு வாங்க. டிரான்ஸ்பரிங்கா நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உங்களால உருவாக்க முடியும். ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள இளம் சமூகமாக நீங்க மாறுவீங்க. எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பன்னா உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் போதுதான். வெற்றியாளர்களுடைய முதல் ரகசியம் என்னன்னா, அவங்க எதை செஞ்சாலும் இதை நான் ஏன் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒய்ங்கிற கேள்விதான் அவங்களை அடுத்த நிலைக்கு மாற்றத்தை நோக்கி நகர்த்தும். இந்த கேள்வி அடிக்கடி உங்கள்கிட்ட கேளுங்க. நான் ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் காலேஜை கட்டடிக்கிறேன்? நான் ஏன் சினிமாக்கு போறேன்? நான் ஏன் பெற்றோர்களை மதிக்கிறது இல்ல? நான் ஏன் டீச்சர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல? நான் ஏன் நல்லா படிக்கிறேன்? நான் ஏன் காலேஜுக்கு வர்றேன்? இப்படிங்கிற பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஏங்கிற கேள்வியை உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டு பாருங்க. இந்த ஏங்கிற கேள்வியை யார் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஒரு காலத்துல மிகப்பெரிய வலிமையாக, மிகப்பெரிய ஆளுமையாக மாறுவாங்க. ரெண்டாவது, என்ன செய்யறோம்? முதல்ல ஏன் செய்யறோங்கிற தெளிவை நீங்க வாழ்க்கையில எடுத்துக்கங்க. ரெண்டாவது, என்ன செய்யறோம், என்ன செய்யுங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய இலக்குகள் என்ன, என்னுடைய கனவுகள் என்ன அப்படிங்கறத அடிக்கடி அடிக்கடி உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், சிந்திக்க பழகுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு டெவலப்மெண்ட், ஒரே ஒரு ஸ்கில் இருந்தா போதும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க சர்வே பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு மனிதனுக்கு, ஒரு எம்ப்ளாய்க்கு இல்ல ஒரு மாணவருக்கு குறைஞ்சது 10 ஸ்கில்லாவது எதிர்பார்க்கிறாங்க. 10 ஸ்கில்லாவது சமூகம் எதிர்பார்க்குது. இன்னைக்கு உள்ள உலகம் அது எதிர்பார்க்குது. உங்களை நீங்க வளர்த்து கொள்ளல, உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலனா உங்களால இந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சர்வே பண்ணிடலாம் எல்லாருமே, ஆனா ஒரு சேஞ்ச் உருவாக்க முடியுமா? இந்தியாவில் எத்தனை % மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? 36% மக்கள் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எப்படி வலிமையான கட்டமைப்பை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பார்வை உங்களுக்கு வேணும். மூணாவது வெற்றியாளர் ரகசியம் என்னன்னா, எப்படி செய்யணும், ஒரு விஷயத்தை எப்படி செய்யறேன், எந்த மெத்தடாலஜியை நான் பின்பற்றுறேன், எனக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். இந்த மூணும், ஏன் செய்யறேன், என்ன செய்யறேன், எப்படி செய்யறேன். எந்த விஷயம் செஞ்சாலும், நீங்க படிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்க போக ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் உருவாக்க ஆசைப்படுறீங்க,
இந்தியாவிலேயே அதிகம் இண்டஸ்ட்ரியலை கொண்ட ஒரு மாநிலமும் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 38,134 இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் இந்தியா தமிழகத்தில் மட்டும் இருக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் உருவாக்கின மிகப்பெரிய கட்டமைப்பு இதெல்லாம். இன்னும் இதை அதிகப்படுத்தணும், இதை மேம்படுத்தணும்னா ஒரு தெளிவான பார்வைக்கு, ஒரு இலக்குள்ள நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலுக்குள்ள வாங்க. இந்த 3 விஷயங்களை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள நீங்க அசை போடுங்க. இங்க யாரும் யாரையும் மாத்தலாம் முடியாது. எவ்வளவு நேரம் பேசினாலும், எவ்வளவு பாடங்கள் எடுத்தாலும் யாரும் யாரையும் மாத்த முடியாது. உங்களை நீங்க மாத்திக்கொள்ளாத வரை உலகத்துல யாரையுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இங்க அறிவாளிகள் அதிகமாயிட்டாங்க, படிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க, ஆனா சிந்திக்கக்கூடியவங்க குறையிறாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பகுதியே சுயமரியாதை, சகோதரத்துவம், சமூக நீதி அப்படிங்கிற ஆழமான சிந்தனை தான் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம். இந்தியாவிலேயே ஒரு வலிமையான பகுதி எல்லாத்திலையுமே. தமிழ்நாடு ஒரு சாதாரண பகுதி அல்ல. மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில சவுத் இந்தியா மட்டும் 46.7% கான்ட்ரிபியூட் பண்றோம் மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில. அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், வரி கட்டுவதாக இருக்கட்டும், ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சவுத் இந்தியா ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இங்க சிந்திக்கக்கூடிய மக்கள் அதிகம், இங்க சிந்தனை செய்யக்கூடிய மக்கள் அதிகம். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் சமம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இளம் சமூகம், நண்பர்களாக நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண விரும்புறேன். தயவு செய்து நான் சொல்றத உள்ளத்துல கேளுங்க, காதுகள்ல கேட்காதீங்க. தட் இஸ் கால்டு டிரான்ஸ்பரிங் நாலேஜ். உள்ளத்திலிருந்து நீங்க உள்வாங்கும் போதுதான் உங்களால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா நீங்க தான், யூ ஆர் த பேக் போன், நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க பிரச்சனை என்ன, இந்த வாலிப சமூகம், படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க. உங்கள்ட்ட 4 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்பயுமே மருத்துவம் பார்க்க போறோம்னா நோய் என்னன்னு அறியாம மருந்துகள் கொடுக்க கூடாது. நம்மள்ட்ட உள்ள நோய் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாலியா இருங்க, லைஃப்ல ஜாலியா இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாலிபத்துல நிம்மதியாக என்டர்டைன்மெண்டாக இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வரம்புகளை வச்சுக்கங்க, ஒரு எல்லைகளை வச்சுக்கங்க, ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையை வாழுங்க. உங்களால யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்கங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியா இருங்க, தப்பு கிடையாது. இந்த ஏஜ் அப்படித்தான் இருப்போம். அப்படி இருந்தாதான் உலகத்துல ஒரு சந்தோஷம், மாற்றம் ஏற்படும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அப்ப இன்னைக்குள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, நோய் என்ன, இன்னைக்கு இளம் சமூகமான உங்களுக்குள்ள நோய் என்ன? 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த ப்ராப்ளத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து எப்படி வெளிவரணுங்கிறது யார் சொன்னாலும் புரியாது, நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த முடிவு அப் டு யூ, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இன்னைக்கு உலகமே கலாச்சார மாற்றத்தை நோக்கி நகருது. யதார்த்த இயற்கை வாழ்விலிருந்து வெளியாகி நாங்க பார்க்கிற படங்கள், நாங்க பார்க்கிற வெப் சீரியஸ், நாங்க பார்க்கிற நெட்ஃபிளிக்ஸ், நாங்க பார்க்கிற பிரைம், இது எல்லாமே எங்களை இயக்க ஆரம்பிக்குது. காசுக்காக ஒரு கலாச்சார மாற்றத்தை, மனிதர்களை அடிமைகளாக மாற்றக்கூடிய இந்த சோசியல் மீடியா, இந்த இங்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்மளை அறியாமையே நம்ம அடிமைகளாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதை உணர ஆரம்பிங்க. நான் பயன்படுத்த வேணாம்னு சொல்லல, நல்லா பயன்படுத்துங்க, உங்களை வளர்த்துக் கொள்ளுங்க. அவசியம் தேவை, எல்லாமே தேவை, எல்லாமே தேவை. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம், அதுல இருந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதுல நீங்க பாதிக்கப்படுறீங்களா அப்படிங்கறத யோசிங்க. இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது 36 வயசுக்கு பிறகு ஆண்கள் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடியவங்களாக மாறுறாங்க. அதிகமான மக்கள் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆய்வுகள் சொல்லுது. கல்ச்சரலி நீங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேன், இது அட்வைஸ் கிடையாது, இது ஒரு பயானோ லெக்சரிங்கோ கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். கல்ச்சரலி நீங்க பாதிக்கப்படாதீங்க. அப்படின்னா என்னன்னா, இயற்கை நமக்கு எப்படி வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குதோ அந்த வாழ்க்கை முறையோடு சேர்ந்து போங்க. அந்த முறையிலிருந்து மருவி வாழாதீங்க. உங்க ட்ரெஸ், உங்களுடைய ஆட்டிடியூட், அணுகுமுறை, காலைல எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உண்டான வாழ்க்கை முறை எல்லாத்துக்குமே தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி, முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி, இந்தியர்களுக்குன்னு சொல்லி கலாச்சாரம் இருக்கு. அதை இழந்துடாதீங்க. அதை இழந்தா பாதிக்கப்பட்டுருவோம். இப்ப தெரியாது, மென்டலி அண்ட் பிசிக்கலி அண்ட் சோசியலி நீங்க பாதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய இந்த சோசியல் மீடியா, இந்த கல்ச்சரல் மாற்றம் என்ன செய்யுது, நம்முடைய கைகள்ல விலங்குகளை போடல,
உங்களுடைய மனதுல, உங்களுடைய மூளைகள்ல விலங்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, கட்டுப்பாடோடு இருங்க. உதாரணத்துக்கு இந்த போனோகிராபிக் இருக்கே, போனோகிராபிக் அசிங்கமான ஆபாச படங்கள், ஆய்வுகள் சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 800 GB அப்லோட் பண்றாங்க. 800 GB. மனித இனமே அறம் சார்ந்து இல்லாம மனித இனமே அழிவை நோக்கி நகருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், அது ஜாலியா நினைக்கிறோம், அதை பார்க்கிறோம், அந்த படங்களை பார்க்கிறோம், ட்ரக்ஸ் பயன்படுத்துறோம், சாதாரணமா நடந்து கொள்றோம். ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் மனித இனமே பாதிக்கப்படுது. மனித இனமே பாதிக்கப்படுது. அதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 800 GB அப்லோட் பண்றான். அவ்வளவு மோசமான மனிதர்களுடைய மூளைகளை, மனதுகளை மென்டலி அவங்களை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால வாலிபர்கள், நீங்க கல்ச்சரல் டிக்ளைனுக்குள்ள மாட்டிக்காதீங்க. சந்தோஷமா, இஸ்லாம், தமிழ், இந்தியா போன்ற அனைத்துமே சந்தோஷத்தை கொடுக்குது, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது. ஆனா எதுலையும் நீங்க கட்டுப்பாடு இல்லாம போயிடாதீங்க. இரண்டாவது, நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை ஆட்டிடியூட், அணுகுமுறை. யாராட்ட எப்படி நடந்து கொள்றீங்க, உங்க பேரண்ட்டை எப்படி நடந்து கொள்றீங்க. வெற்றியின் ரகசியம் என்னன்னா திறமைகள் மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியம் அறிவு மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியம் பொருளாதாரம் மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியத்துக்குள்ள ஒழுக்கம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல் இருக்கு. உங்க பெற்றோர்களை நீங்கள் மதிப்பதை கொண்டுதான் நீங்கள் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். உங்களுடைய டீச்சர்ஸை நீங்க மதிக்கிறத கொண்டுதான் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். இங்க எல்லாத்துக்கும் விளைவுகள் இருக்கு. இங்க எல்லாத்துக்கும் நம்ம செய்யற ஒவ்வொன்றுக்குமே விளைவுகள் இருக்குது. இந்த உலகம் என்பது ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். இந்த உலகம் என்பது இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான்னா, இந்த உலகத்தை ஆட்டோஜென்ட்ரிக் மாடல்ல படைச்சிருக்கிறான். எல்லா நேரத்திலும் இறைவன் வந்து மழை பெய், காற்றடி, புயலடின்னு சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா முடிச்சுட்டான். ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். இங்க எதென்ன செய்யறோமோ அதனுடைய விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால வாழ்க்கையில கல்வி என்பது வெறுமன அறிவு மட்டுமல்ல. கல்வி என்பது வெறுமன அறிவு மட்டுமல்ல. அந்த அறிவோட சேர்ந்து ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தோட சேர்ந்து திறமையோட சேர்ந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நாளும் சேர்ந்ததுக்கு பேர் தான் எஜுகேஷன். அதனாலதான் தொல்காப்பியம் அழகா சொல்லும், கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன். உங்களுடைய ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. உங்களுடைய அணுகுமுறை மிக மிக முக்கியமானது. அதை கொண்டுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். உங்க பெற்றோர்களை, உங்க டீச்சர்ஸை, உங்க நண்பர்களை எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கொள்ளுங்க. அதை கொண்டு ஒரு பெரும் மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த முடியும். சாதாரணமாக நாங்க படிப்போம். சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன். பல காலேஜுக்கு நான், எல்லா யூனிவர்சிட்டிக்கும், எல்லா கல்லூரிகளுக்கும் நான் போறேன். சாதாரண மாணவர்களா இருப்பாங்க, பெருசா ராங்க் ஹோல்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பிற்காலத்துல பெரும் நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் நல்லா படிச்சிருப்பான், பெரிய நாலேஜ் இருக்கும், ஆனா அவன்கிட்ட அறம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. அதனுடைய விளைவாக ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஒரு இடத்துல போய் வேலை செய்வான். சுமாரா படிச்சவன் பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இருப்பான், ஒரு பெரிய பாஸா இருப்பான். காரணம் என்னன்னா அறம் சார்ந்த வாழ்வியல். உங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. உங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறதுலையும் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அவங்களுடைய பிரே, அவங்களுடைய துவா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நான் திரும்ப சொல்றேன், இந்த லைஃப் என்பது ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். நான் சயின்டிபிக்கா சொல்றேன், நான் ஆன்மீக ரீதியா மட்டும் சொல்லல, நான் அறிவியல் ரீதியா சொல்றேன். இங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தினுடைய விளைவுகள் இருக்கு, அந்த விளைவுகளுக்காக காரியம் இருக்கு, எல்லாமே இருக்குது. அதனால படிக்கிற காலத்துல பேரண்ட்ட, டீச்சர்ஸ்ட கொஞ்சம் கண்ணியமா நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கு. மூணாவது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக மாறுங்க. நாம் படிப்பது நமக்கானது மட்டுமல்ல, நாம் படிப்பது நம்ம வேலை வாய்ப்புக்காக அல்ல, நாங்க படிப்பது காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, நாங்க படிப்பது சமூக மாற்றம்னு யோசிங்க. நான் படிச்சு முடிச்சு இந்த நாட்டினுடைய இளைஞர்களை வலிமையாக மாத்துவேன், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நான் காரணமாக மாறுவேன், ஏழைகள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவேன், சகோதரத்துவம் உள்ள, ஜனநாயக உள்ள, நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடிய இந்தியாவை நான் உருவாக்குவேன். உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனை கொண்ட, மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட நாடு இந்தியா. இது நாடு கிடையாது, இது ஒரு சப்கான்டினென்ட், இது துணை கண்டம். இது இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். நாட்டுக்கும் துணை கண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாடுங்கிறது ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு இறையியல் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய துணை கண்டம் இந்தியா. இதுல 1024 மொழிகள் இருக்கு, 14 பெரிய மதங்கள் இருக்கு. நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியே வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்ட் தான், யூனிட்டி அண்ட் டிவர்சிட்டி. இந்த ஆழமான இந்தியாவை
இந்த தமிழகத்தை, வருங்கால சமுதாயத்தை, இளைஞர்களை பாதுகாக்கணும்னா கொஞ்சோன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. லைஃப்ல சாதிக்கிறதுக்கு பெரும் திட்டங்கள்லாம் தேவையில்லை. நம்ம ஆழமா புரிஞ்சுங்க. என் வாழ்க்கையில நான் உணர்ந்து சொல்றேன், வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு பெரும் முயற்சிகள்லாம் தேவையில்லை. பெரும் காசு பணம் வேணும், பெரிய அதிகாரம் இருந்தாதான் என்னால படிக்க முடியும், பெரிய காசு இருந்தாதான் படிக்க முடியும் இல்ல. கொஞ்சோன்னு முயற்சி செய்யுங்க, கொஞ்சோன்னு உங்களை பத்தி கவலைப்படுங்க, யோசிங்க. வருங்கால பிளான் என்ன? நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை. இந்த ஆழமான கருத்தியலை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. இந்த மனநிலைகளுக்கு நீங்க வரணும். அப்ப நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். ஒன்று, கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேட்ல மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, அணுகுமுறை. உங்களுடைய அணுகுமுறையை சரி செய்து கொள்ளுங்க. மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சமூகத்திட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஏழைகிட்ட எப்படி நடந்துக்கணும், நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும். உங்களால யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்கங்க. அப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான கேள்விக்குறியாக மாறும். நான் பேசுறது எல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தவர் இருந்தார். ஞானி, அவர் பேர் தஹபின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஞானி அவர். ஒரு கடற்கரையில் நின்றுகிட்டு இருந்தார். அங்கிருந்து ஒரு மனிதன் வந்தான். ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்ல, கையெல்லாம் அழுகி போயிருக்கு, சீல் சலமா இருக்கு. இந்த மனிதன் சொல்றான், மனிதர்களே இறைவனை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் படைத்தவனை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொன்னா, மனிதர்களுக்கு நோவினை செய்யாதீங்க, மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்கன்னு கத்தி கத்துறான். இங்க வந்த எல்லா மக்களும் அவனை திரும்பி பார்க்கறாங்க. அந்த ஞானி போய் பக்கத்துல கேட்டாரு, என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி சொல்ற? திரும்ப சொல்றான், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. இந்த ஞானி கேட்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அல் கபாயிர் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த சம்பவத்தை அவர் எழுதுறார். அவர் சொல்றாரு, ஐயா நான் இந்த ஊரினுடைய ஒரு பெரும் தலைவன், இந்த ஊரினுடைய மிகப்பெரிய தலைவர், எனக்கு நிறைய சொத்து சுகம் இருந்துச்சு, நான் உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவேன், ரொம்ப ஹைட்டா ரொம்ப ரொம்ப வலிமையான மனிதராக நான் இருந்தேன். ஒரு தடவை நான் வீட்டுக்கு போனேன். அப்ப என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஏதாவது வீட்டுல வெளியில ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கடத்தெருவில் போய் நான் சாப்பாட்டு கடத்தெருவுக்கு வாங்குறதுக்காக போனேன். மீன் கடைகளுக்கு போனேன், மீன் இல்ல. கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். அங்கிருந்து ஒரு மனிதன் வந்தான், ஒரு நோஞ்சாவான மனிதன். படிக்கிற காலத்துல இதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க உள்வாங்கணும். அந்த நோஞ்சாவான மனிதன் நடந்து வந்தான், ஒல்லியா பலகீனமா இருந்தான். அவன் கையில ஒரு நூலை கட்டி, ஒரு கைத்தை கட்டி, அதுல ஒரு 5 மீன் தொங்குனுச்சு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டே வர்றான். இந்த பலமான மனிதன், அந்த ஊர் தலைவன் என்ன செய்யறான், அவனை கூப்பிடுறான், இங்க வான்னு கூப்பிட்டான். பக்கத்துல வந்தோடனே அந்த மீனை குடுன்னு கேட்கறான். அந்த மீன் எனக்கு குடுன்னு கேட்கறான். அந்த மனிதன் சொன்னா, அந்த நோஞ்சாவான ஒல்லியான மனிதன் சொன்னா, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் 2 நாளா கடல்ல வேலை செஞ்சேன். அந்த வேலை செஞ்சதுக்கு கூலி, எனக்கு கப்பலோ போட்டோ கிடையாது, நான் வேலை செஞ்சதுக்கு கூலியாக இந்த மீனை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க கூலியாக. இந்த மீனை கொண்டு போய் நான் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாதான் என் 4 குழந்தைகளும் பசி ஆறுவாங்க. அவங்க இல்ல என்னுடைய உணவுக்காக எதிர்பார்க்கிறாங்க, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். அந்த நோஞ்சாவான மனிதன் அந்த பலமான மனிதன்கிட்ட கெஞ்சின உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த மனிதனை ஓங்கி அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் விரல்கள்ல இருந்து அந்த மீனை அப்படியே புடுங்குறான். அவன் துடிக்கிறான், என் குழந்தைகள்லாம் பசியில இருக்கும் ஐயா, தயவு செய்து மீனை கொடுத்துருங்கன்னு கெஞ்சுறான். அந்த மீனை அந்த விரல்ல இருந்து வேகமா புடுங்கி அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பலமான மனிதன், ஊர் தலைவன் வந்து வீட்டுல சமைக்கிறாங்க, சாப்பிடும் போது அவன் கையில அந்த மீனுடைய முள் ஒண்ணு குத்திருச்சு, விரல்ல குத்திருச்சு. குத்தின உடனே அதை அப்படி தொடச்சிட்டு சாப்பிட்டான். 1 நாள் 2 நாள் ஆன இந்த விரல் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விரல் வீங்குது. மருத்துவத்திட்ட போறான், மருத்துவரை பார்க்கறான், அவர் மருந்து போடுறாரு. 2 நாள் 3 நாள், அடுத்த 1 வாரத்துல இந்த அவனுடைய உள்ளங்கை அழுகி போச்சு, கருப்பா மாறிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இதை எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டார். எடுத்தா திரும்பி அப்படி நோய் அப்படியே அதிகமாகி அந்த அவனுடைய வலது கை முழுக்கவே என்ன செஞ்சிருச்சு, அப்படியே அழுகி போச்சு. கையை எடுத்துறன்னு சொல்லி கையை எடுத்துட்டான். கையை எடுத்தாலும் இது பரவுது, அந்த நோய் பரவிக்கிட்டே வருது. எந்த அளவுக்கு பலமாக செல்வந்தராக இருந்தானோ அவன் பலவீனப்பட்டு ஒரு படுக்கறையில படுத்துட்டான். ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. அவன் நொடிஞ்சு போய் உள்ளியாகி அவன் செல்வமெல்லாம் போய் அவன் ஆரோக்கியமெல்லாம் போய் பலவீனமா படுத்து கிடக்கான். அப்போ அவன் நண்பர் ஒருத்தன் வர்றாரு அந்த ஊர் தலைவரை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு சொன்னார், ஊர் தலைவரே
நீங்க எவ்வளவு பெரிய வீரமான மனிதர், எவ்வளவு சுத்தசுகம் உள்ள மனிதர், எவ்வளவு அழகாக இருப்பீங்க, இப்படி நொடிஞ்சு போய் ஒல்லியாயி அசிங்கம் ஆயிட்டீங்களே, கடைசியில நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறான் வந்த நண்பர். இந்த ஊர் தலைவன் சொன்னாரு, நான் கடைசியில மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப ஞாபகப்படுத்தினா அந்த நண்பர், இந்த மீனை யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்ட உடனே அந்த ஊர் தலைவனுக்கு, அந்த பலமான மனிதனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, ஒரு நோஞ்சாவான மனிதனை அடிச்சல்லவா அந்த மீனை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு உடனே எழுந்திருச்சு வேகமா போறான், கடத்தெருவுக்கு போறான். அந்த நோஞ்சாவான மனிதனை தேடி போறான். தேடி போய், யா சையதி யா சையதி, என் தலைவனே எனக்கு உதவி செய், நான் இப்படி ஆயிட்டேன், என்ன தெரியுதான்னு கேட்கிறான் அந்த மனிதன்ட்ட. அந்த நோஞ்சாவான மனிதன் வந்து சொன்னா, உங்களை தெரியலையேன்னு சொன்னான். நல்லா யோசிச்சுப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு. ஒரு நேரத்துல நீ விரல்கள்ல மீன்களை கொண்டு வந்தியே, நான் கூட உன்னை அடிச்சு புடிங்கி வாங்கிட்டு போனேன், அவன் தான் நான் சொன்னோன்னே அந்த நோஞ்சாவான மனிதன் கேட்டான், உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி தளர்ந்து போயிட்டீங்க, ஏன் இவ்வளவு பலகீனம் ஆயிட்டீங்க, கைக்கு என்ன ஆச்சு, கை அழுகிருச்சு, என்ன ஆச்சு? இப்ப சொன்னா, நான் ஒரு உண்மையை கேட்பேன், நீங்க சொல்லணும், நான் உங்கள்ட்ட இருந்து மீனை புடுங்கினல்ல, அப்ப நீங்க இறைவன்ட்ட என்ன பிரார்த்திச்சு, என்ன பிரார்த்தனை செஞ்சீங்க, என்ன துவா செஞ்சீங்கன்னு கேட்கிறான் இந்த பலமான மனிதன். அவன் சொன்னா, நீங்க என்கிட்ட மீனை புடுங்கும் போது நான் இறைவன்ட்ட என்ன கேட்டேன்னா, யா அல்லாஹ், நான் ஒரு பலகீனமான மனிதன், இவனை எதிர்க்கவோ இவனை பேசவோ இவனிடத்துல சண்டை போடவோ எனக்கு எந்த பலமும் இல்லை, நான் அவ்வளவு பலகீனமாக இருக்கேன். அந்த பலமான மனிதன் அவனுடைய சக்திய பலவீனமான மனிதன்ட்ட என்கிட்ட காட்டிட்டான். எனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது, எனக்கு நான் ஒரு பலகீனமான மனிதன், எனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது. பலமான மனிதன் அவன் சக்தி என்கிட்ட காட்டிட்டான். இறைவா, உன் சக்தியை அவனிடத்துல காட்டு, நான் துவா செஞ்சேன், அதனுடைய விளைவுதான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதன் அழுது கொண்டே சொன்னா, மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். தமிழகத்துல வள்ளலார்னு ஒருத்தவர் இருந்தார், மிகச்சிறந்த ஒரு ஞானி. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்லுவார். மனிதர்களுக்கு அநியாயம் இல்ல, செடிகள் கொடிகள் மரங்கள் எதுக்கும் அநியாயம் செய்யாதீங்க அப்படிங்கிற உணர்வுகள் உள்ள ஒரு சமூகமாக நாங்க மாறணும். தமிழ் சமூகத்தினுடைய இயற்கை அதுதான். தமிழ் சமூகத்தினுடைய இயற்கை சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக நீங்க வரணும். அதுதான் இந்த கல்லூரியினுடைய, இங்க இருக்கக்கூடிய பேராசைகளுடைய கொஞ்சம் வாழ்க்கையில உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லா நிலையிலும் உங்களை வந்து பின்னாடி குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்திரிச்சு போங்க, கிளாஸ் போங்க, அங்க வாங்க, படிச்சியா சாப்பிட்டியா அப்படி வைக்காதீங்க. உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளுங்க. உங்களை நீங்க வளர்க்காட்டி உங்களை யாராலும் வளர்க்க முடியாது. எத்தனைதான் பெற்றோர்கள் சொல்லி எவ்வளவுதான் டீச்சர் சொன்னாலும் உங்களை மாற்றம் அடைய முடியும். அங்க இருந்துதான் நாங்களும் இங்க வந்திருக்கிறோம். உங்களை மாதிரி இந்த கல்லூரியில படிச்சு அங்கதான் உட்கார்ந்து இங்க வந்திருக்கிறோம். சோ நீங்க வாழ்க்கையில இன்றைய கால சூழ்நிலை வந்து வித்தியாசமா போயிட்டு இருக்கு. அதனால கல்ச்சரலி நீங்க பாதிப்படையாதீங்க, உங்களால யாரும் பாதிப்படைய மாதிரி பண்ணிக்காதீங்க. நேர்மையாக ஒழுக்கமாக அறம் சார்ந்து வாழ முயற்சி செய்யுங்க. நாலாவது, சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக மாறுங்க. இந்த 4 ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுவிச்சுக் கொள்ளுங்க. இன்றைய கால சூழ்நிலையில இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய சமீபத்திய ரிசர்ச் பேப்பர், ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதர்களாக நம்முடைய பொறுப்புகள் என்ன, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, மனிதர்களா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை நான் முடிச்சுக்கிறேன். ஒன்று, நம்பிக்கையை பலப்படுத்துங்க, நம்புங்க. வாழ்க்கையில எப்பயுமே ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை வாழுங்க. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கவும் செய்யாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது பயான் கிடையாது, இது லெக்சரிங் இல்ல, இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தியல். இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் சுமாரா படிக்கிறேன், என்கிட்ட காசு பணம் இல்ல, என்கிட்ட கார் இல்ல, என்கிட்ட வண்டி இல்ல, நான் எப்படி சர்வே பண்ண போறேன், பயப்படாதீங்க. படிக்கிற காலத்துல படிக்க மட்டும் செய்யுங்க, படிக்கிற காலத்துல படிக்க மட்டும் செய்யுங்க. நான் சென்னைக்கு முதல் முறையா 2008-9 வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. சென்னைக்கு நான் வரும்போது எனக்கு யாருமே தெரியாது. எல்லாத்தினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனா படிக்கும் போது உங்களை தேடுதல், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகளை நோக்கி பயணிங்க. அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களை படைத்தவன் மீது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. உங்க பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைங்க. உங்க டீச்சர்ஸ் மீது நம்பிக்கை வைங்க. உங்களுடைய கல்லூரியின் மீது நம்பிக்கை வைங்க. உங்களுடைய நண்பர்கள் மீது நம்பிக்கை வைங்க. எல்லாத்தின் மீது நம்பிக்கை வைங்க. பிலீவ் ஈச் அதர். இஸ்லாத்துக்கும் மற்ற கோட்பாட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம்? MBA உடைய பாடத்துல முதல் பாடம் என்ன சொல்லுவாங்க? டோன்ட் பிலீவ் அதர்ஸ் சொல்லுவாங்க, யாரையும் நம்பாதம்பா. ஆனா இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்னன்னா, பிலீவ் ஈச் அதர், நம்பு, நம்பும்படி வாழு. நீ நம்பிக்கையாக இரு, மற்றவங்களையும் நம்பிக்கையாக உருவாக்கு. இந்த முதல் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் வாலிபர்கள். நீங்க வாழ்க்கையில நம்புங்க, லைஃப்ல தோத்து போக மாட்டீங்க. ஒருபோதும் இறைவன் உங்களை கைவிட்ட மாட்டான். ஒருபோதும் உங்களுடைய காலேஜ் உங்களை கைவிட்டுறார். ஒருபோதும் உங்க பெற்றோர்கள் உங்களை கைவிட்ட மாட்டாங்க. ஒருபோதும் உங்கள் டீச்சர்ஸ் உங்களை கைவிட மாட்டாங்க.
எல்லா நிலையிலும் நம்ம தான் அவங்களை கைவிட்டுட்டு போறோமே தவிர யாருமே உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை உள்ளத்துல கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட பேசுங்க, நேரம் கொடுங்க, பக்கத்துல உட்காருங்க. வாழ்க்கையினுடைய இலக்குகள் என்னங்கறத ஷேர் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ஷேர் வித் யுவர் நாலேஜ், வித் யுவர் காட். அல்லாஹ்ட்ட உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுங்க. உங்க பெற்றோர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்க. இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள்ட்ட பேசுறதே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே நீங்க சிரிச்சா உங்களோட சேர்ந்து உங்க நண்பர்கள் சிரிப்பாங்க. நீங்க அழுதீங்கன்னா உங்களோட சேர்ந்து அழக்கூடிய ஒரே ஒரு உயிர் இருக்குன்னா அது உங்க பெற்றோர்கள் மட்டும்தான். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், பெற்றோர்களை விட நண்பர்கள் முக்கியமா கருதுறோம். இல்ல, அப்படி இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா நிலையிலும் நன்மையை நாடக்கூடியவங்க பெற்றோர்கள் மட்டும்தான். கொஞ்சம் அதை புரிய வைக்க தெரியாது. நீங்க படிச்சவங்களா இருப்பீங்க, நம்முடைய அப்பா அம்மா படிக்காதவங்களா இருப்பாங்க. இப்ப எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்காங்க, எங்க அப்பா எல்லாம் 7வது தான் படிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். நாங்க காலேஜ்ல படிக்கிறோம், அதை படிக்கிறோம், உங்களுக்கு பொறுப்பு இல்ல, உங்களுக்கு பேச தெரியல அப்படி நினைக்க கூடாது. எல்லா நிலையிலும் முன்னோர்கள் மூத்தவர்கள் தான். முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறே கிடையாது. அதனால தயவு செய்து உங்களுடைய முதல் ஆட்ரிபியூட்ஸ், தன்மைகள்ல மிக முக்கியமாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் ஃபீல் பண்றது, சமூக உலகத்தினுடைய மனித இனமாக நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. இஸ்லாம் சொல்லும், நாளைக்கு கியாமத் வரப்போகுது, நாளைக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னா கூட இன்னைக்கு ஒரு மரத்தை வாங்கி அதை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்துவதுதான் நம்முடைய கடமை. எந்த நிலையிலும் வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்துடாதீங்க. யாரும் உங்களை கைவிட மாட்டாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல நல்லவங்க, யாரும் தப்பானவங்க எல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்ல மக்கள் தான். அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க, ஒரு பாசிட்டிவ்க்குள்ள வாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள வாங்க. பயப்படாதீங்க. எங்களுக்கு கிடைக்காதோ, வேலை கிடைக்காது, காசு கிடைக்காது, நல்ல பொண்ணு கிடைக்காது அப்படி நினைக்காதீங்க. எது எது எப்பப்ப கிடைக்கணுமோ அது அப்பப்ப கிடைச்சே தீரும். ஆனா அந்த டயத்துக்கு நம்ம வேலையை செஞ்சோமா அப்படிங்கிறது மிக முக்கியம். சில நேரங்கள்ல உடனே கிடைக்கும், சில நேரங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி கிடைக்கும். ஆனா அந்தந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. நம்பிக்கை கொள்ளுங்க, வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை வைங்க. இரண்டாவது, அன்பு செலுத்துங்க. எல்லாத்தின் மீது அன்பு செலுத்துங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, வெறுப்புணர்வை கொண்டோ, துவேஷத்தை கொண்டோ, எதிரிகளை கொண்டோ மாற்றங்கள் வராது. எல்லாத்தின் மீது அன்பு செலுத்துங்க. சிரித்து பேசுங்க. எல்லாத்தையும் யாரையும் தவறா ஃபீல் பண்ணாதீங்க. காலேஜை தவறா நினைக்காதீங்க. டீச்சர்ஸ், பேரண்ட, நண்பர்களை, உறவுகளை, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாத்தையும் நேசிங்க. சிரிச்சு பழகுங்க, சிரிச்சு பேசுங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக. ஆனா நம்ம சிரித்து பேசுறது யாருடைய மனதையும் புண்படுத்தாம பார்த்துக்கங்க. அன்பு செலுத்துங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக எழுச்சியை நம்ம ஏற்படுத்த முடியும். இந்த நாடு இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு மிக ஆழமாக வளர்க்கப்பட்டதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே இங்க அன்பு தான், நேசம். எல்லாத்தையும் நேசிக்கிறோம். நம்ம இங்க எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம். சமீபத்தில் நான் ட்ரெயின்ல போனேன். என் ட்ரெயின்ல நான் ஏசி கிளாஸ்ல போனேன். அங்க ஒரு லேடி ஏறினாங்க, வயசானவங்க. அவங்க லேடி வயசானவங்க, முட்டி வலி போல அவங்களால மேலே ஏறி அப்பர் பர்த்ல படுக்க முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அம்மா நீங்க கீழே படுத்துங்க, கீ பர்த்ல படுத்துங்க, நான் அப்பர்ல படுத்துக்கிறேன்னு சொல்றேன். அவங்கள்ட்ட வயசான அம்மா, 60-65 வயசு இருக்கும், 55-60 வயசு இருக்கும். டிடிஆர் அங்க இருந்து வந்தாரு. அந்த அம்மாட்ட சொன்னார், இது உங்க பர்த் அல்ல, உங்களுக்கு பக்கத்து கோச், அங்க போயிருங்கன்னு சொல்றாரு. அவங்க அம்மாட்ட பக்கத்து கோச்சில் போய் நம்பரை பார்த்தா அங்கேயும் அப்பர் பெர்த் தான் போட்டிருக்கு. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க இங்கேயே படுத்துங்க. டிடிஆர் சொன்னேன், நீங்க கீழே படுத்துங்க, நான் வேணா உங்க சீட்டை கொடுங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். அங்க போயிட்டேன். அங்க போனா கசமசன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். பேசும்போது அந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கிக்கிச்சு, நம்பர்லாம் என்கிட்ட வாங்கினுச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாம் இறங்கி நான் சென்னைக்கு வந்துட்டேன். நான் ராமநாதபுரத்துல இருந்து நான் இங்க வர்றேன். அந்த மாதிரி திருச்சியில இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அடுத்த நாள் காலைல ஒரு 10 மணிக்கு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணுது. தம்பி நல்லா இருக்கீங்களா, நான் ட்ரெயின்ல எனக்கு சீட்டு கொடுத்தீங்கல்ல, அவங்க பேசுறேன்னு சொன்னுச்சு. பேசணும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கேம்மா. அப்ப அந்த அம்மா சொன்னுச்சு, நான் புதுக்கோட்டை தாசில்தார், நான் புதுக்கோட்டையுடைய ஒரு தாசில்தார். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு முன்னாடி ஒரு குடும்பம் நிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4 வருஷமா பட்டாவுக்காக எழுதி கேட்கறாங்க. பட்டாவுக்காக நானும் ட்ரை பண்றேன், பட் நான் அதை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு எழுதி கொடுக்கல. அவங்க வாரம் வாரம் என்னை சந்திக்க வந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, உங்க நினைப்பு தான் எனக்கு வந்துச்சு. நேத்து நீங்க எனக்கு ஒரு சீட்டை கொடுத்து மேலே ஏறி படுக்கிறேன்னு நீங்க, அதுக்கப்புறம் டிடிஆர் இந்த கோச் இல்லைன்னு சொன்ன பிறகும் நீங்க எதுவுமே மறுக்காம என் சீட்டை வாங்கிக்கிட்டு பக்கத்து கோச்சில் படுத்தீங்க. இந்த உணர்வு எனக்கு குத்திருச்சு ரொம்ப.
4 வருஷமா ஒரு பட்டாவுக்காக ஒரு ஏழையான குடும்பம் என்ன சந்திக்கிறாங்கன்னா, நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உங்க நினைப்பு வந்ததின் காரணமாக நான் பட்டாவை உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த ஃபேமிலிட்ட பேசுங்கன்னு அந்த போன் எடுத்து அந்த ஃபேமிலிட்ட கொடுத்தாங்க. அந்த ஃபேமிலி வாங்கிட்டு அழுதாங்க என்கிட்ட. ஐயா நீங்க யாருன்னு தெரியல, அம்மா வந்தோடனே உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க சீட் கொடுக்கறதா சொன்னாங்க, உடனே எனக்கு சாங்ஷன் பண்ணி பட்டாவை கொடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரும் போன்லயே அழுகுறாங்க. வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்லதுகள் இருக்குல்ல, அது இந்த உலகத்தையே மாற்றும். நம்ம நினைக்கிறோம் உக்ரைனுடைய வாரம் நம்ம நிப்பாட்ட முடியாது, பலஸ்தீனத்தினுடைய போரை நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனா இங்க 2 பேத்துக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்தா, இங்க 2 பேத்துக்கு நம்ம தண்ணீர் வாங்கி கொடுத்தா, இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றம், அங்க 10 பேர் இறக்கப்படுவதற்கு இறக்காம இருக்கிறதுக்கு காரணமாக மாறும். உலகத்துல அன்பு தான் மிகச் சிறந்தது. எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு சமுதாயத்துல படிப்பு அதிகமாயிருச்சு, இன்ஸ்டிடியூஷன் அதிகமாயிருச்சு, காலேஜுகள் அதிகமாயிருச்சு, படிச்சவங்க டாக்டரேட், ஆய்வுகள், PhD எல்லாம் அதிகமாயிருச்சு. ஆனா அன்பு செலுத்தக்கூடியவங்க, நேசிக்கக்கூடியவங்க, மக்களை விட்டு கொடுக்கக்கூடியவங்க, மன்னிக்கக்கூடிய மக்கள் சுத்தமாவே இல்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களா நீங்க மாறிடாதீங்க. உங்க படிப்பை தாண்டி அன்பு செலுத்துங்க. உங்க படிப்பை விட பெருசு உங்களுடைய ஒழுக்கம், உங்க படிப்பை விட பெருசு ஹியூமனிட்டி, அன்பு செலுத்துதல், உங்க படிப்பை விட பெருசு ஏழைகளுக்கு உதவி செய்தல். அப்படிப்பட்ட மனப்பான்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு பெரும் மாற்றம். நீங்க சாதாரணமா படிக்கலாம், பெரிய ரேங்க் ஹோல்டரா இருக்க மாட்டீங்க, பெரும் ஆய்வுகள் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா இறைவன் உங்களை சமூகத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிருவான். நான் வாழ்க்கையில உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அது நண்பரா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதனால வாழ்க்கையில 2வதாக அன்பை அதிகப்படுத்துங்க. 3வது, இன்னைக்கு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த, மன்னிக்கக்கூடிய மக்களா, எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய மக்களா, விட்டு கொடுத்து போகக்கூடிய மக்களாக, கட்டுப்படக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். சுயநலமாக வாழ்க்கையில வாழாதீங்க. சுயநலமா நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்காதீங்க. அப்படி இருக்க முடியாது. உலகம்ங்கிறது ஒரு சார்பு விதி. இது உலகங்கிறது சார்பு விதி கொள்கை, ரிலேட்டிவிட்டி தியரி, ஈர்ப்பு விதி அண்ட் சார்பு விதி, நியூட்டனுடைய மிக முக்கியமான 2 முக்கியமான விதிகள். இந்த சார்பு விதிங்கிறது உலகத்துல உள்ள எல்லாருமே எதையாவது சார்ந்துதான் வாழ முடியும், தனிமையில வாழ முடியாது. ஒரு கணவன் மனைவியை சாரணும், மனைவி கணவரை சாரணும், அப்பா அம்மாவை சாரணும், இப்படி சார்ந்துதான் வாழ முடியும். அதனால இந்த உலகத்துல எல்லாத்தோட இணைந்து அன்பாக ஒழுக்கமாக வாழ முயற்சி செய்யுங்க. 4வது மிக முக்கியமானது, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்க. நல்லா படிங்க. படிக்கிற காலத்துல நல்லா படிங்க. படிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க நல்லா படிச்சாதான் உங்க உரிமைகளை, சுதந்திரங்களை அடைய முடியும். படிக்கிற காலத்துல என்ஜாய்மெண்டா கழிச்சிட்டு நாட்களை ஓட்டிட்டு ஃபுல்லா அரியரா வச்சுட்டு, இல்ல லைஃப்ல எந்த இலக்கும் இல்லாம ஜாலியா இருந்துட்டு வெளியே போனா 10 ரூபாய் யாரும் தரமாட்டாங்க. நான் பிராக்டிகலா பேசுறேன். நண்பர்கள் அவ்வளவு இணைப்பா இருப்பான், எங்க போனாலும் கூட வருவான். படிச்சு முடிச்சு வெளியே போய் ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்டா கொடுக்க முடியாது, அவன்கிட்ட இருக்காது. பாவம், தப்பு சொல்லல, அப்படி முடியாது, செய்ய முடியாது. எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. தயவு செய்து உங்களை நீங்க வலுப்படுத்திக் கொள்ளுங்க. படிக்கிற காலத்துல நல்லா படிங்க, ஆய்வு வரையும் படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றதுதான். 2ஆம் உலக போருக்கு பின்னாடி ஜப்பான், ஜெர்மனி அண்ட் சைனா, இந்த 3 நாடுகளும் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து 2ஆம் உலக போர் 1939 இருந்து 44 வரைக்கும் 2ஆம் உலக போர், இந்த உலக போருக்கு பிறகு வளர்ந்த நாடுகளாக மாறின முக்கியமான 3 நாடுகள். 1980 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. 1980-90 ஆய்வுகள் எடுத்து பாருங்க. ரைஸ் ஆஃப் சைனான்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு சமீபத்தில். இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நம்மளும் அவனும் ஒரே மாதிரி தான் இருந்தோம், நம்மளை விட அதிகம். நம்ம 47 சுதந்திரம் வாங்கணும், அவன் 49 சுதந்திரம் வாங்கினான். ஆனா இன்னைக்கு நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டான். ஒலிம்பிக் எடுத்துக்கங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கங்க, சயின்ஸ் எடுத்துக்கங்க, டெக்னாலஜி எடுத்துக்கங்க, ஏஐ எடுத்துக்கங்க, எல்லாத்துலயும் அவங்க வளர்ந்து நிக்க காரணம் என்ன? என்னைக்காவது இதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நம்முடைய இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன், இன்னைக்கு காலைல அவங்க சைனால ஒரு ஸ்கூல் வச்சிருக்கான், ஒலிம்பியன் ஸ்கூல்னே வச்சிருக்கான். ஸ்கூலுக்கு பேரே ஒலிம்பியன் தான், ஒலிம்பியன் ஸ்கூல். 6th பிறகு மாணவர்களை இன்டேக் பண்றான், உள்ள எடுக்கிறான். 6th பிறகு முழுக்க முழுக்க ஒலிம்பிக்கினுடைய ஸ்போர்ட்ஸுக்காக வேண்டியே அந்த ஸ்கூல் வச்சிருக்கான். அந்த உள்ள மாணவர்களுக்கு லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுக்கறான். சைனீஸ், ஜப்பானீஸ், பிரெஞ்சு, இங்கிலீஷ், அரபிக் 5 லாங்குவேஜ் கொடுக்கறான். லாங்குவேஜ் மட்டும் கொடுத்துட்டு முழுக்க முழுக்க பயிற்சி தான் ஸ்போர்ட்ஸுக்கு. இன்னைக்கு ஒலிம்பிக்ல அதிகமான பதக்கங்கள் எப்படி வாங்க முடியுது அவனால? 2000 வரைக்கும், 1990, 80, 90 வரைக்கும் அவன் பதக்க லிஸ்ட்லயே கிடையாது சைனா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுமையா வந்துட்டான். உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயம். ஒன்று அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், 2வது அவங்களுடைய தொடர்படியான ட்ரைனிங். இளைஞர்களுக்கு தொடர் பயிற்சிகள் கொடுக்கப்படுது. வெறுமன வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே போனா எல்லாரும் பின்னாடி வந்து உதவி செஞ்சிட மாட்டாங்க.
நீங்க ஆளுமையாக மாறி நீங்க ஒரு பொறுப்புக்கு வந்து நீங்க ஒரு 10 பேர்த்த உருவாக்கக்கூடிய மனநிலைக்கு வந்தா மட்டும்தான் இந்த நாட்டை, இந்த சமூகத்தை, இந்த மண்ணை நீங்க வலிமையாக உருவாக்க முடியும். வெறுமனே என்ஜாய்மெண்ட், சிரிச்சுக்கிட்டு அந்த முக்கத்துல திரும்ப சொன்ன இது பயான் கிடையாது. திஸ் இஸ் நாட் அட்வைஸ், திஸ் இஸ் நாட் லெக்சரிங். நீங்க நண்பர்கள், நான் உங்களுக்கு சில ஐடியாலஜிகளை ஷேர் பண்றேன். எல்லா கல்லூரிகளுக்கும் நான் போறேன், எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துட்டையும். ஆனா இந்தியாங்கிறது ஒரு வலிமையான நாடு, உலகத்திலேயே இன்னைக்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. 132 கோடி மக்கள் இருக்கிறோம். எத்தனை கைகள் இருக்குது? 264 கோடி கைகள் நம்மள்ட்ட இருக்குது. இருந்தும் ஏன் பின்தங்கிட்டோம்? ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கோம்? எந்த உணர்வுகளுமே இல்ல. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்துல நேரு இதை பத்தி சொல்றார். ஏன் இந்தியா பின்தங்கி இருக்குது? அதுல ஒரு காரணம், சோம்பேறிகள் இங்க அதிகமாக இருக்கிறோம், சுகவாசிகள் இங்க அதிகமாக இருக்கிறோம், நோய்கள் இங்க அதிகமாக இருக்கு, சகோதரத்துவம் இங்க குறைஞ்சு கொண்டே போகுது, நாட்டுப்பற்ற பத்தி யாரும் பேசுறதே கிடையாது, இந்தியாங்கிற சிந்தனையில யாரும் பேச மறுக்கிறோம், அதனாலதான் பின்தங்கி போறோம்னு சொல்றாரு. அதனால அது மாணவர்கள், நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கங்க. நான் திரும்ப அதை சம்மரி பண்ண விரும்புறேன். ஏன்னா பயான் மாதிரி கேட்டு போயிடக்கூடாது. நீங்க 4 விதமான ப்ராப்ளத்துல இருக்கீங்க. ஒன்று கல்ச்சரல், கலாச்சார சீர்கேடு, மாட்டிக்காதீங்க. ட்ரக்ஸ், போனோகிராபிக், அசிங்கமான படங்கள், இந்த வண்டி ரேஸ். இந்த வண்டி ரேஸ்ல மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீபத்தில் 100 இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க பைக் ரேஸ்ல மட்டும். அதெல்லாம் போய் வாழ்க்கை இழந்துடாதீங்க. யோசிச்சு பாருங்க. 22 வயசு, 30 வயசு, 25, 26 வயசுல உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு தாய் தகப்பன், அந்த தாய் தகப்பன் இருக்கும் போது புத்தர அந்த சோர்வு இருக்கு, புத்தர பழி, அதை விட கை சேதமானது ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு மோசமா தாய் தகப்பனால தாங்கவே முடியாது. கல்ச்சரலி நீங்க ஸ்ட்ராங்கா ஆயிக்குங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. 2வது உங்க அணுகுமுறை, எல்லாத்துட்டையும் நல்லா நடந்து கொள்ளுங்க. 3வது உங்களுடைய மிக முக்கியமா அகலாக், உங்களுடைய ஒழுக்கம், நேர்மையாக அன்பாக நடந்து கொள்ளுங்க. சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக இருங்க. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை கொண்டு வராதீங்க. மன அழுத்தத்துக்குள்ள போகாதீங்க, பயப்படாதீங்க, எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. கஷ்டப்படும் போது ஜாலியா எடுத்துக்கங்க. லைஃப்ல இது கடந்து போகும்னு யோசிங்க. தற்கொலைகள், மோசமான சிந்தனைகள், போதை வஸ்துக்கள்ல போனா சுகமா இருக்கலாம், அது ஒரு சாதாரண ரெமடிஸ். அது சாப்பிட்ட பிறகு இன்னும் கஷ்டப்பட்டுதான் பட செய்வீங்க. அதுல மாட்டிக்காதீங்க. 6 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றுங்கன்னு சொன்னேன். 1 நம்பிக்கை, எல்லாத்தின் மீது நம்பிக்கை செலுத்துங்க. 2வது அன்பு செலுத்துங்க. 3வது ஒழுக்கமாக வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. நல்லா படிக்க ஆரம்பிங்க. சமூக பொறுப்புள்ள சிந்தனைகளுக்குள்ள வாங்க. இறைவன் உங்களை எல்லாத்தையும் அருள் புரியட்டும். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது, உங்களை பார்த்தது, உங்கள்ட்ட பேசினது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் போன வகுப்புல கூட இளைஞர்கள் கிட்டத்தட்ட நிறைய இளைஞர்கள் கலந்து கொண்டாங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு நிறைய இளைஞர்களை சந்திச்சாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போறோம். நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள யாராவது சயின்ஸ் ஆய்வு செய்ய விரும்புறீங்க, அது சோசியல் ரிசர்ச்சா இருக்கட்டும் இல்ல சயின்டிபிக் ரிசர்ச்சா இருக்கட்டும், முன்னாடி வாங்க. எத்தனை பேர் பிசினஸ் பண்ண விரும்புறீங்க, நான் மிகப்பெரிய தொழிலதிபரா விரும்புறேன், முன்னாடி வாங்க, பேசுவோம், இதை பத்தி பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். சில பேருக்கு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போகணும், நான் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட விரும்புறேன், முன்னாடி வாங்க, பேசுவோம். நீங்க மைண்ட் செட் தான் முக்கியம். அறிவு, திறமை எல்லாம் தாண்டி தான். ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா 20% ஸ்கில், 20% நாலேஜ் போதும். ஆனா 80% மைண்ட் செட் வேணும். 80% மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை உருவம் என்னால முடியும், எனக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்காங்க, என் பெற்றோர்கள், என் கல்லூரி, என்னுடைய பேராசிரியர்கள், என் நண்பர்கள் எல்லாம் எனக்கு துணையா இருக்காங்க, நான் ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. நிச்சயமாக சாதனைகள் செய்யலாம். ஆனா சாதனைகள் உடனே நடவராது. ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் பொறுமையா, நிதானமா, தொடர்ந்து சஸ்டைனபிளா, கன்சிஸ்டன்சியா பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ், இறைவன், இந்த உலகம், இந்த சமூகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு பேசி நாளைக்கு எதுவும் மாறாது. ஏன்னா நம்ம எல்லாரும் கிரிக்கெட் பார்க்கணும். கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் ஒரு வித்தியாசம் தான். கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் மட்டும் ஏன் பலகீனமா இருக்கு யோசிச்சு பாருங்க. சைனா, ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க. இந்த பக்கத்து சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற மக்கள் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. எல்லாத்துலயும் பலகீனமா இருக்கும். ஏன்னா இது ஒரு உளவியல் ரீதியான விஷயம், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒருத்தன் பந்து போடுவான், ஒருத்தன் அடிப்பான், அந்த ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஒன்னு அவுட் ஆகுமா இல்ல ரன் அடிப்பான். ஆனா ஃபுட்பால் அப்படி இல்லை. 90 நிமிடம் விளையாடுவான், 22 பேர் ஓடிக்கிட்டே இருப்பான், ஒரு கோல் கூட போராட்டி ஓடிக்கிட்டே இருப்பான். தயவு செய்து இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எதிர்பார்க்காதீங்க வாழ்க்கையில. இன்னைக்கு பேசி, இன்னைக்கு படிச்சு, இன்னைக்கு கத்துக்கிட்டு நாளைக்கு CEO ஆக முடியாது, நாளைக்கு நிறுவனத்தை உருவாக்க முடியாது. ஒரு நிறுவனம், ஒரு சாம்ராஜ்யம், ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படணும்
சொன்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அது வரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணித்தீங்கன்னா நீங்களும் ஒரு வலிமையான கட்டமைப்புக்கு வரலாம். நீங்களும் ஒரு சமூக எழுச்சிய, இந்த இந்தியாவை, இந்த சமூகத்தை, இந்த நாட்டை, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய, ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் சுதந்திரங்களை, உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமையான கல்வியாளர்களாக நீங்க உருவாகலாம். அதுதான் அம்பேத்கரும் விரும்பினாரு, அதுதான் அப்துல் கலாமும் விரும்பினாரு, அதுதான் பெரியாரும் விரும்பினாரு, அதுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் விரும்பினாங்க. அப்படிப்பட்ட இளம் சமூகமாக இறைவன் இந்த கல்லூரியை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.